ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 158 பாயிண்ட்ஸ்க்கு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 24,052 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 561 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 77,054 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 669 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 57,462 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 291 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 28,724 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 424 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 26,547 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது 739 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 2,927 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டியது, நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில நியூஸஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாமே ஐடி கம்பெனிஸை பற்றி வந்துட்டு இருந்துச்சு. குறிப்பாட்டு ஐபிஎம்மோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 20% மேலே ஃபால் ஆயிருக்கு. குறிப்பாட்டு அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு ஒரு அப்டேட்டு. சரி, அதில் என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட ரெவன்யூ வந்து $17.2 பில்லியன் சம்திங் வந்திருக்கு. அது வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ், சாஃப்ட்வேர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த ரிசல்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஐபிஎம்மோட ஷேர் ப்ரைஸ் எந்த ரேஞ்சுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் கூகுளில். கிட்டத்தட்ட 25% அளவுக்கு கிராஷ் ஆயிருக்கு. $216.29 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரே நாள் $73 கிட்ட பார்த்தீங்கன்னா அது ஃபால் ஆகிருக்கு. 25% மேலே ஃபால் ஆகிருந்துச்சு. இது நான் மார்க்கெட் ஸ்டார்டிங் டைமில் எடுத்தது. மேபி க்ளோசிங் கொஞ்சம் குறையலாம், அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் வந்து குறையலாம். இது போக இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த ஏடிஆர் எல்லாமே மார்க்கெட்டில், ஐடி ஸ்டாக்ஸ் ஏடிஆர் வந்து மார்க்கெட்டில் ஃபால் தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு காலத்தால் தான் வீடியோ வரும். காலத்தால் நம்ம மார்க்கெட்டில் என்ன கதியோ நம்மளோட ஐடி கம்பெனிஸுக்கு, ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஐபிஎம்மோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% அளவுக்கு ஃபால் ஆகிருக்கு. பட் நம்ம மார்க்கெட்டு ஆல்ரெடி நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி நம்மளோட ஐடி கம்பெனிஸை போட்டு துவச்சி எடுத்திருக்காங்க. மெயிலும் அடிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிசிஎஸ் வந்து ஒரு $19 பில்லியன் ஒர்த் ஆஃப் டெர்மினல் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஜேஎஃப்கே ஏர்போர்ட்டு அது சம்மந்தமான கான்ட்ராக்ட். ஸோ இந்த கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெர்மினல் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசஞ்சர் ப்ராசஸிங் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூ டெர்மினலுங்கிறது அந்த $19 பில்லியன் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் இது ஒரு பாட்டு. ஸோ மொத்த $19 பில்லியன் வந்து டிசிஎஸ்க்கு வந்துட்டு அப்படின்னு கிடையாது. அந்த 19 பில்லியன் ப்ராஜெக்டில், $19 பில்லியன் ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்டில் இது ஒரு பாட்டு. அதில் வந்து இவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டிசிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. டாடா எல்க்ஸியோட Q1 ரிசல்ட்ஸு, நெட் ப்ராஃபிட் 23% ஃபால் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். 171 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து 23% டவுனு. அது மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1021 கோடி. எபிட் பார்க்கும்போது 12.4% டவுன் ஆயிருக்கு, 193 கோடியாக இருக்குது. மார்ஜின் 22.3%லேருந்து 19% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க டாடா எல்க்ஸி. டாடா எல்க்ஸியோட ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கண்டினியூஸாக அதோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது ரீசன்ட் குவார்ட்டர்ஸ் பார்க்கும்போது. டாடா எல்க்ஸியோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 3,710 இருக்குது. ஆக்சுவலி நான் அதிகபட்சமாக இது 8,000 ரூபாய்க்குலாம் பார்த்துருக்கிறேன். இந்த ரேஞ்சுக்கெலாம் இறங்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை டாடா எல்க்ஸி. இப்போ 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸோட ரியாக்ஷனையும் பார்க்க வேண்டி இருக்குது. பார்ப்போம், ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் வந்தால் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் மட்டும் பண்ணுங்கள் டாடா எல்க்ஸிலலாம். ஸோ இது வந்து டாடா எல்க்ஸி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு, ப்ரோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து தங்கமயில் டைட்டனோட சீப்பாக தான் இருக்குது, அது வந்து 650 to 700 போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டெஃபினட்டாக அது நடக்கலாம், அது உண்மை தான். ஆனால் என்ன ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது, டைட்டனுடையும் தங்கமயிலுடையும் கல்யாணம் இது கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸோட பிஸ்னஸ் மாடல் வேறு. அவங்களோட பிஸ்னஸ் மாடல் கொஞ்சம் ஃப்ரான்சிசி மாடல்லாம் வரும். கல்யாண் ஜுவல்லர்ஸில் பாதி ஃப்ரான்சிசி மாடல் தான். தங்கமயில் டைட்டன் பார்க்கும்போது அவங்க ஓன் பிராண்டு. தங்கமயில் டைட்டன்லாம் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து ஃபோக்கோ மாடல்லாம் அந்த ஃப்ரான்சிசி மாடல் இருக்கும்போது ரெவன்யூ ஷேரிங் பாட்டெல்லாம் வரும். ப்ளஸ் அவங்க வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ளட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் கடனும் ஜாஸ்தி கல்யாண் ஜுவல்லர்ஸில். தங்கமயில் டைட்டன் அப்படி கிடையாது. அதே மாதிரி இப்போ தங்கமயில் வந்து வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு. தங்கமயிலும் சரி டைட்டனும் சரி வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியாது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போ வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது அவங்களோட சீப்பாக இருந்தாலும், நான் சொன்னது என்னடா இப்போ திடீர்னு இப்போ தான் அது 50% சடனாக ரேலியாக இருக்குது.
இன்னும் உடனே மேலே போகுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போயிட்டுனா பிரச்சனை இல்லை. ஒரு ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் புக்கிங் இன்வெஸ்டர்ஸ் பண்ணாங்கன்னா அது சிக்கலாகும். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கல்யாண் ஜுவல்லர்ஸில் சொல்லியிருந்தேன். அது இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறது ரிஸ்க்காக இருக்கலாம், ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறது ரிஸ்க்காக மாறலாம். ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போ இந்த ரேஞ்சில் பீக் லெவலில் இருக்கும்போது எடுத்து ஆல்ரெடி லாபத்தில் இருக்கவங்க ஒரு சடன் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு அப்படின்னா அது சிக்கலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் 650 700லாம் அது கண்டிப்பாக போக தான் போகுது, அதை தாண்டியே போகும். இதே ரேஞ்சிலலாம் இருக்காது கல்யாண் ஜுவல்லர்ஸ். பட் ஒரு ஸ்டாக்கில் நம்ம எந்த ரேஞ்சில் எப்போ உள்ளே போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே கவனம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஜிண்டால்ஸாவோட நெட் ப்ராஃபிட் 75% டிக்ளைன் ஆயிருக்கு. 104 கோடியாக இருக்குது இந்த ஜூன் குவார்ட்டரில். 75% டிக்ளைன் ஆயிருக்கு ப்ராஃபிட். இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 4452 கோடியாக இருக்குது, 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 27ல் அவங்க வந்து சில ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டினால அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் அடி வாங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் ஆப்ரேஷன் அஃபெக்ட் ஆனது தான் ஒரு முக்கிய ரீசன். மெயினாக அவங்களோட அபுதாபி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இப்போ எதனா அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட்னால. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ இது ஜிண்டால்ஸா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்க்கும்போது ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணலாம். பைலேட்ரல் காமர்ஸ் மூலமாட்டு 2030 $1 பில்லியன் 120 பில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறிப்பாட்டு பைலேட்ரல் காமர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது டபுள் ஆகலாம். $120 பில்லியன் வந்து 2030 ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாட்டு ஃபினான்ஷியல் 26ல் $58 பில்லியன் இருக்குது. ஸோ 2030 அது வந்து $120 பில்லியன் போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் நடக்குதா இல்லையான்னு. இந்தியாவோட நெட் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் 16.4% ரைஸ் ஆயிருக்கு. 6.51 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை 13 கணக்குப்படி பார்க்கும்போது நெட் டைரக்ட் கலெக்ஷன் 16.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் 16.11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7.74 lakh crore இருக்குது. ரீஃபண்ட் இஷ்யூ பார்க்கும்போது 14.57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.22 lakh crore இருக்குது. கார்பரேட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது 2.40 lakh crore இருக்குது. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் நான் கார்பரேட் டேக்ஸ் கலெக்ஷன் பார்க்கும்போது நெட் நான் கார்பரேட் டேக்ஸ் கலெக்ஷன் 3.85 lakh crore இருக்குது. ஸோ இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்என்டி டெக்னாலஜிஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 7.4% சீக்வென்ஷியல் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 357 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 2.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2940 கோடி. எபிட் 6.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 461 கோடியாக இருக்குது. மார்ஜின் 4 to 7 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 15.68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். குவார்டர் பேசிஸில் ரிசல்ட்ஸ் பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க. பரோடா பிஎன்பி பரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஃபண்ட் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பரோடா பிஎன்பி பரிபாஸ் ஃபண்ட் பார்க்கும்போது சர்வீஸ் ஃபண்ட் லான்ச் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதோட நேம் வந்து பரோடா பிஎன்பி பரிபாஸ் சர்வீஸ் ஃபண்ட் அப்படி தான் அதை நேமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பரோடா பிஎன்பி பரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட். இது வந்து தீமெட்டிக் ஈக்விட்டி ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. லாங் டேர்ம் க்ரோத்துக்கு இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த என்எஃப்ஓட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஜூலை 28 க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பெர் யூனிட்டுக்கு வந்து 10 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட்டு விசில் ப்ளோவர் கம்ப்ளைண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 26ல் 177 கம்ப்ளைண்ட்ஸாக இருந்திருக்கு. 80% ரைஸ் ஆயிருக்கு விசில் ப்ளோவர் கம்ப்ளைண்ட்ஸ். இதில் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 80% அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 77% ஆஃப் த எம்ப்ளாயீஸ், அதாவது ஒரு 77 எம்ப்ளாயீஸ் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஹெட் கவுண்ட் பார்க்கும்போது 3343 குறைஞ்சிருக்கு. அதாவது 3343 ஹெட் கவுண்ட் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் 26ல். டோட்டல் எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது இப்போ 2,11,178 எம்ப்ளாயி கவுண்டாக இருக்குது. எம்ப்ளாயி அட்ரிஷன் ரேட் பார்க்கும்போது 23.12% அட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும் அட்ரிஷன் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரைவேட் பேங்க்கில் ப்ரெஷர் இருந்ததுன்னா நிறைய பேர் புதுசாக வருவாங்க, வெளியே போவாங்க, அப்படி இருக்கும். ஸோ இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சில பேருக்கு மேலே அந்த கம்ப்ளைண்ட்ஸை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுத்துருக்கதாட்டும். எம்ப்ளாயி கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26ல் மட்டும் 3343 பேர் வந்து கட் பண்ணியிருக்கதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட்டு.
ஜோதி லேப்ஸ் பார்க்கும்போது எக்ஸோவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹென்கல்ல அவங்க எக்ஸிட் பண்ணதுனால இவங்க எக்ஸோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதில் எல்லாமே R&Dயில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நியூ பிராண்டெல்லாம் புதுசாட்டு கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஜோதி லேப்ஸு. ஸோ 15 இயர் லைசன்சிங் டீலும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிலாண்ட் ஃபா பிராண்ட்ஸு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அவங்க கிளம்பியாச்சு. ஸோ அதனால் இப்போ வந்தவங்க எக்ஸோவை பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்வாஷ் பிராண்டை பெருசாட்டு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஜோதி லேப்ஸ் கொடுத்த அப்டேட்டு. விப்ரோட Q1 ப்ரிவியூ அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சேலரி ஹைக்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேலரி ஹைக் ப்ளஸ் வந்து மார்ஜின் கைடன்ஸ், டிமாண்ட் அவுட்லுக், ஏஎஸ் பெண்டிங் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரெவன்யூ வந்து 2% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 24,730 கோடி சொல்கிறாங்க. எபிட் 1% லோவராக இருக்கும், 4,113 கோடி. ப்ராஃபிட்டும் 1% லோவராக இருக்கலாம், 3,466 கோடி சொல்கிறாங்க. மார்ஜின் 17.18% இருந்தது, 16.63% குறையலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இது போக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிஸ் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெவன்யூ வந்து ஃப்ளாட்டாக டிக்ளைன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மார்ஜினும் டிக்ளைன் ஆகலாம். கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1% to +1% அந்த ரேஞ்சில் ஜெஃப்ரி சொல்கிறாங்க. DAM கேபிட்டல் வந்து கைடன்ஸ் வந்து 0% to -2% அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் தான் தெரியும். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் வரட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு ஒரு 1 to 2 years or 3 years வந்து பெருசாக விப்ரோலலாம் பெரிய ரிட்டர்ன்ஸே வரல, அப்படி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.